ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு JTK டிப்ஸ். ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 10th ஸ்டாண்டர்ட் நியூ எடிஷன் புக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ பதிவில் இதோட பிடிஎஃப் எல்லாமே கொடுத்துருப்பேன். ஸோ நிறைய பேர் வந்து என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு வீடியோ பதிவாக கொடுங்க சிஸ்டர், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து நியூ எடிஷன் புக், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ரொம்ப வந்து அவ்வளோவா சேஞ்ச் பண்ணலைங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் புதுசாக அந்த புக்கு வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ ஆல்ரெடி உள்ள எடிஷன் புக்லேயே வந்து என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்களோ அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா போதும், ஓகேங்களா. ஸோ இப்போ வாங்க இந்த வீடியோ பதிவில் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து 2024 to 25 எடிஷன் புக்கு, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஓல்டு எடிஷனில் இந்த பாக்ஸ் இருக்காது, அதாவது குழந்தை திருமணம், ஸோ இந்த சைல்ட் லைன் சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும் இல்லையா, ஸோ இந்த பாக்ஸ் எல்லாம் இருக்காது. அதே மாதிரி கல்வி தகவல் மையம்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து இப்போ நியூ எடிஷன் புக்கில் நியூவாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா இப்போ படிக்கக்கூடிய 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது வந்து ஒரு விதத்தில் நல்லது தான். ஸோ அதனால் வந்து அது புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதில் வந்து நமக்கு எத்தனை இயல் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஓல்டு எடிஷன் புக்கில் ஸோ நமக்கு வந்து 9 இயல் இருந்துச்சு. இப்போ அதில் பார்த்திங்கன்னா நமக்கு 6 இயல் தான் கொடுத்துருக்காங்க, 7 இயல் தான் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 8, 9 இந்த 2 இயலையும் வந்து கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா படிக்கிறத வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான், ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து நமக்கு 7 இயல் இருக்குது, நியூ எடிஷன் புக்கில் 7 இயல், ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு சேஞ்சு. ஸோ அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வாங்க டேரெக்டாக நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயர் என்னதுன்னா அமுத ஊற்று, ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த அன்னை மொழி இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி பாடப்பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டு எடிஷனில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இதில் வந்து புதுசாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த இயல் என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்ட்டு இங்கேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்னை மொழியை, காலக்கணிதம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உரைநடை பகுதியில் பாவனார் பார்வையில் தமிழ் சொல்வளம், துணைப்பாடம் வந்து புயலிலே ஒரு தோணியும், இலக்கணம் வந்து சொல்லும் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓல்டு எடிஷனில் என்னென்ன படிப்போம் அப்படின்னா அன்னை மொழியை படிப்போம், ஓகேங்களா. அன்னை மொழியை படிப்போம், தமிழ் சொல்வளம் படிப்போம், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரட்டுற மொழிதல் வந்து படிக்கிற மாதிரி இருந்துச்சு, உரைநடையன் அணிகலன் படிக்கிற மாதிரி இருந்துச்சு, இலக்கணத்தில் வந்து எழுத்தும் சொல்லும் வந்து படிக்கிற மாதிரி இருந்துச்சு, ஓகேங்களா. ஸோ அப்போ இதில் வந்து என்ன சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அன்னை மொழியே அப்படியே தான் இருக்குது, தமிழ் சொல்வளமும் அப்படியே தான் இருக்குது. புதுசாக என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா காலக்கணிதம் அப்படிங்கிறத ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி துணை பாடத்தில் வந்து பார்த்திங்கன்னா புயலிலே ஒரு தோணி அப்படிங்கிற பாடத்தை வந்து, ஸோ இது வந்து 2வது இயலில் இருந்துச்சு, ஓகேங்களா. புயலிலே ஒரு தோணிங்கிறது ஓல்டு எடிஷனில் 2வது இயலில் வந்து இருந்துச்சு. இதை வந்து ஃபஸ்ட்டு இயர்லேயே வந்து கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இலக்கண பகுதியில் நம்ம ஓல்டு எடிஷனில் எழுத்தும் சொல்லும் படித்தோம். ஸோ அதில் எழுத்தை வந்து டோட்டலாக தூக்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து சொல்லு மட்டும்தான் படிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த காலக்கணிதம் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு எடிஷனில் வந்து 8வது இயலில் இருந்துச்சு, அதை வந்து இங்கே ஃபஸ்ட்டு இயர்லேயே வச்சுட்டாங்க, அவ்வளோதான். ஸோ இதில் வந்து கொஞ்சம் டோட்டலாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதாவது சுத்தராக சேஞ்ச் பண்ணல. ஸோ அந்த இயரில் உள்ளதை இப்போ செகண்ட் இயர் 8வது இயரில் உள்ளதை கொண்டாந்து வந்து ஃபஸ்ட்டு இயரில் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். இலக்கணத்தில் நமக்கு எழுத்தை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா தூக்கிட்டாங்க, சொல்லு மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த பாட்டெல்லாம் அப்படியே தாங்க, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், இன்னும் சாம்பலும் தமிழ் மறந்து வேக வேண்டும் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து ஓல்டு எடிஷனில் ஒரு பாக்ஸில் நீட்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கற்பவை கற்ற பெண் அப்படிங்கிற பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் தமிழ் சொல்வளம் இருக்கு இல்லையா, உரைநடை பகுதி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக்சரோட வந்து அதுக்கு கீழே இந்த இதை கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ நெல் கேழ்வரகுனா என்ன தாள் அப்படிங்கிறத வந்து பிக்சருக்கும் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஓல்டு எடிஷனை பொறுத்த வரைக்கும் நியூ எடிஷனில் இது சூப்பராகவே இருக்குது, சூப்பராக படிச்சிடலாம், ஓகேங்களா. அதே மாதிரி இந்த லெசனில் நிறையா கட் பண்ணிட்டாங்க, எதுவும் புதுசாலாம் ஆட் பண்ணல. ஸோ நிறையா வந்து கட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக இந்த லெசனை வந்து நம்ம முடிச்சிடலாம்.
ஸோ அதுக்கப்புறம் இந்த லெசனில் ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸே வந்து கட் பண்ணிட்டாங்க. அது என்னன்னா, தமிழ் திரு ரா இளங்குமரனார். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க ஓல்டு எடிஷனில். ஸோ இந்த எடிஷன் புக்கில் அந்த பாக்ஸே வந்து தூக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஆனால் வந்து இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. ஈஸியாகவே இந்த லெசனை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது படிக்க கஷ்டமாக இருக்கும். இந்த 10th செகண்ட் இந்த லெசன் வந்து படிக்கிறது கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து காலக்கணிதம். ஸோ இதை நான் சொன்ன மாதிரி 8th இயரில் இருந்தது. இப்போ ஃபஸ்ட் இயர்லேயே வந்து சேர்த்துட்டாங்க. ஸோ இதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கண்ணதாசனின் கவியரங்க கவிதையை சுவைத்து அது குறித்து உரையாற்றுக அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா புயலிலே ஒரு தோணி. ஸோ இதை செகண்ட் இயரில் உள்ளதை ஃபஸ்ட் இயர்லேயே கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இலக்கணத்தில் எழுத்து சொல்லலை, எழுத்தை தூக்கிட்டு சொல்லு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் இயரில் வந்து இவ்வளோ தான் வந்து சேஞ்சஸ் இருக்குது. ஸோ ரொம்பலாம் கஷ்டம்லாம் இல்லை, கொஞ்சம் ஈஸியாகவே தான் இருக்குது. ஈஸியாக படிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இலக்கண பகுதியில் உள்ள புக் பேக் கொஸ்டின். ஸோ இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ லெட்டரெல்லாம் வந்து எப்படி எழுதணும் அந்த மாதிரி ஒரு டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் இயர். இதில் பார்த்திங்கன்னா கேட்கிறதா என் குரல், அதுக்கப்புறம் பரிபாடலில் வந்து மேகம், துணைப்பாடம் வந்து பிரம்மம், இலக்கணத்தில் வந்து தொகா நிலை தொடர். ஸோ இதில் வந்து கேட்கிறதா என் குரல்லாம் வந்து ஓல்டு எடிஷனில் இருந்தது தான். ஸோ புதுசாக பரிபாடல் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து 4வது இயரில் இருந்ததை செகண்ட் இயர்லேயே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் புதுசாக இன்னொன்று என்ன இருக்குன்னா பிரம்மம்னு சொல்லிட்டு ஒரு துணைப்பாடம் வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. அடுத்த இலக்கணம் வந்து ஆல்ரெடி இருந்தது தான், தொகா நிலை தொடர். ஓகேங்களா? ஸோ தொகா நிலை தொடர்கள் இது வந்து செகண்ட் இயர்லேயே இருந்தது தான். சாரி பார்த்திங்கன்னா செகண்ட் இயரில் பார்த்திங்கன்னா ஓல்டு எடிஷனில் தொகை நிலை தொடர் இருந்துச்சு. தேர்டு இயரில் தான் பார்த்திங்கன்னா தொகா நிலை தொடர் இருந்துச்சு. இதில் வந்து செகண்ட் இயர்லேயே வந்து தொகா நிலை தொடரை வந்து கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேட்கிறதா என் குரல். ஸோ இதில் வந்து என்ன மாற்றம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ அது வந்து அப்படியே தாங்க இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த உங்களுக்கு தெரியுமா, ஓகேங்களா, இந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் ஓல்டு எடிஷனில் வந்து ஹிப்பாலஸ் பருவக்காற்று. ஸோ இதை பற்றி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து வேறு இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? குளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு 1,00,000 ஓஷன் மூலக்கூறுகளை சிதைத்து விடும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹிப்பாலஸ் பருவக்காற்றை வந்து தூக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த தெரிந்து கொள்ளும் பாக்ஸ் வந்து இதில் இருந்ததான். மற்றபடி இதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பரிபாடல். ஸோ பரிபாடலில் வந்து எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. ஸோ அதில் புதுசாக என்னன்னா மேகம் அப்படிங்கிறத ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நாகூர் ரூமி அப்படிங்கிறவங்க எழுதுன மேகம் அப்படிங்கிற ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இதில் ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரம்மம், இது வந்து பிரபஞ்சம். ஸோ இந்த துணைப்பாடம் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஸோ இது துணைப்பாடம் தானே, அது ஈஸியாக படிச்சிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அது மட்டும் கொஞ்சம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் தொகா நிலை தொடர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓல்டு எடிஷனில் வந்து தொகை நிலை தொடர் இருந்துச்சு, இதில் தொகா நிலை தொடர் வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஸோ இதில் உள்ள புக் பேக்கும் அதே மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. மற்றபடி செகண்ட் இயரில் வந்து அவ்வளோவா எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஸோ இந்த சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறத மட்டும் நீங்கள் புக்கில் ஓல்டு எடிஷன் புக்கிலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ அடுத்து தேர்ட் இயரில் வந்து உரைநடை பகுதியில் விருந்து போற்றுதும், அதுக்கப்புறம் காசி காண்டத்தில் வந்து முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் கொடுத்துருக்காங்க. துணைப்பாடு வந்து கோபல்லபுரத்து மக்கள், இலக்கணம் தொகை நிலை தொடர். ஸோ இதை வந்து செகண்ட் இயரில் இருந்தது தேர்ட் இயரில் அப்படியே மாற்றி கொண்டுட்டு வந்துட்டாங்க. அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா திருக்குறள் இருக்கும். ஸோ இது ஓல்டு எடிஷனில் என்ன இருக்குன்னா விருந்து போற்றுதல் இருந்துச்சு, அதே மாதிரி காசி காண்டம் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து மலைப்படுகாலம் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் கோபல்லபுரத்து மக்கள் வந்து இருந்தது தான் ஆல்ரெடி. இதில் வந்து தொகைநிலை தொடரை இதில் ஆட் பண்ணிட்டாங்க. திருக்குறள் இருந்துச்சு. அவ்வளோதான். ஸோ இதில் முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ இந்த தேர்ட் இயரில் பார்த்திங்கன்னா விருந்து போற்றுதும். ஸோ விருந்து போற்றுதும்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லைங்க. ஸோ இது வந்து அப்படியே தான் இருக்குது. ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா என்னென்னா இந்த கற்பவை கற்றபின் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து ஓல்டு எடிஷனில் வேறு மாதிரி இருக்கும். இதில் கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. மற்றபடி வேறு எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க.
ஸோ காசி காண்டம் வந்து அப்படியே தான் இருக்குது. ஸோ இதில் என்ன சேர்த்துருக்காங்க அப்படின்னா முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ். ஸோ மலைபடுகாடமை தூக்கிட்டு முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நூல்வழி கற்பவை கற்றபின் எல்லாம் ஒன்று தான். ஸோ அப்புறம் கோபல்லபுரத்து மக்கள். ஸோ இது வந்து ஒரு துணைப்பாடம். ஸோ இதுவும் சேம் அதே தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இலக்கண பகுதியும் பார்த்திங்கன்னா தொகை நிலைத்தொடர் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி தேர்ட் இயரில் வந்து எந்த ஒரு சேஞ்சும் இல்லைங்க. ஸோ புக் பேக் மட்டும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ திருக்குறளை பொறுத்த வரைக்கும் இந்த உவமை அணி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த அணி பொருத்த குறள், அந்த குறள்லாம் என்னென்ன, எடுத்துக்காட்டு உவமை அணிக்கு என்னென்ன குறள், ஸோ அதை மட்டும் கொஞ்சம் இந்த பாக்ஸில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் திருக்குறளில் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் ஃபோர்த் இயரில் பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா மொழிபெயர்ப்பு கல்வி, திருவிளையாடல் புராணம், புதிய நம்பிக்கை, பொதுவில் பார்த்திங்கன்னா வழுவழாநிலை, வழுவமைதி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஓல்டு எடிஷனில் பார்த்திங்கன்னா ஃபோர்த் இயரில் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பெருமாள் திருமொழி கொடுத்துருந்தாங்க, பரிபாடல் கொடுத்துருந்தாங்க, விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை, இலக்கணத்தில் பொது மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து டோட்டலாக கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி தான் இருக்குது. ஸோ இது இயர் 4 தானே, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கும். ஆமாம், இயர் 4 தான். ஸோ இதில் வந்து டோட்டலாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா மொத்தமாக சேஞ்ச் பண்ணல, அதாவது 5th இயரில் இருந்தது. ஓகேங்களா. மொழிபெயர்ப்பு கல்வி, அதுக்கப்புறம் திருவிளையாடல் புராணம், புதிய நம்பிக்கை, இதெல்லாம் வந்து 5th இயரில் இருந்ததை 4th இயரில் வந்து சேர்த்துருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இலக்கணத்தில் வந்து வழுவழாநிலை, வழுவமைதி, இது மட்டும் தான் படிக்கணும். ஸோ 5th இயரில் உள்ளதை 4th இயரில் அப்படியே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இல்லை, கொஞ்சம் அதை வந்து மாற்றிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 5th இயரில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பன்முக கலைஞர், கம்பராமாயணம், துணைப்பாடத்தில் வந்து பாய்ச்சல் கொடுத்துருக்காங்க, இலக்கணத்தில் வந்து அகப்பொருள் இலக்கணமும் திருக்குறளும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா பன்முக கலைஞர், ஸோ இந்த பன்முக கலைஞர் மட்டும்தான் கொஞ்சம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வந்து கம்பராமாயணம், அதுக்கப்புறம் பாய்ச்சல், அகப்பொருள் இலக்கணம், ஸோ திருக்குறள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 6th இயரில் உள்ளதை வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ எந்தெந்த இயல் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து லாஸ்ட்டில் 2 இயல் கட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இதுலேருந்து ஒவ்வொரு இயர்லையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இயர்லையும் ஒரு சில கண்டென்ட்டை மட்டும் வந்து என்ன பண்ணிட்டாங்க, கட் பண்ணிட்டாங்க. ஸோ புதுசாக வந்து கொஞ்சம் ஒரு லெசன் 2 லெசன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். மற்றபடி 5th உள்ளதை 4th, அப்புறம் 6th உள்ளதை 5th, இந்த மாதிரி தான் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ அதே மாதிரி புக் பேக் வந்து புதுசாகவே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கங்க. ஸோ அடுத்து வந்து எந்த இயல் பார்க்க போகிறோம்னா 6th இயர். ஸோ 6th இயரில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சிற்றகல் ஒளி, சிலப்பதிகாரம், முத்தொள்ளாயிரம், அடுத்து வந்து மங்கையராய் பிறப்பதற்கு அப்படிங்கிறது, இலக்கணத்தில் வந்து புறப்பொருள் இலக்கணம். ஸோ இதெல்லாம் வந்து எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 7th இயரில் உள்ளது. ஓகேங்களா. அதாவது ஓல்டு எடிஷனில் 7th இயரில் உள்ளது சிற்றகல் ஒளி. ஸோ அதுக்கப்புறம் சிலப்பதிகாரமும் வந்து 7th இயரில் உள்ளது தான். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து மங்கையராய் பிறப்பதற்கு, இதுவும் 7th இயரில் உள்ளதான். புறப்பொருள் இலக்கணமும் 7th இயரில் உள்ளது தான். ஸோ கொஞ்சம் நிறையா கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த இயலை மட்டும் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ மற்றபடி எந்த ஒரு பெரிய சேஞ்சஸும் இல்லை. ஸோ அதனால் வந்து டோட்டலாக நிறையா சேஞ்ச் பண்ணிட்டாங்க, படிக்க நமக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி யாரும் பயப்பட வேண்டாம். ஸோ இந்த மாதிரி பிக்சருக்குள்ளே வந்து கண்டென்ட் கொடுத்துருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது, ஈஸியாக வந்து நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து 7th இயர். ஓகேங்களா. 7th இயரில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா சங்க இலக்கியத்தில் அறம், தேம்பாவணி அக்கறை, ராமானுசர், அதாவது ஒரு நாடக பகுதி, பாவகை வந்து அழகிடுதல். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 8th இயரில் உள்ளது. ஓகேங்களா. இது வந்து 8th இயர், ஓல்டு எடிஷனில் 8th இயரில் உள்ளது. சங்க இலக்கியத்தின் அறம் வந்து 8th உள்ளது தான். தேம்பாவணி அக்கறை பார்த்திங்கன்னா 9th இயரில் உள்ளது. ஓகேங்களா. தேம்பாவணி வந்து 9th இயரில் உள்ளது. அடுத்து ராமானுசர், ஸோ இது பார்த்திங்கன்னா 8th இயரில் உள்ளது தான். இலக்கணத்தில் பாவகை வந்து அழகிடுதலும் 8th இயரில் உள்ளது தான். ஓகேங்களா.
அவ்வளோதாங்க. ஒவ்வொரு இயலையும் ஒவ்வொரு லெசனை வந்து கட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து அந்த இயல் வைஸ் உள்ளதை கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். மற்றபடி நம்ம நினைக்கிற அளவுக்கு பெரிய சேஞ்சஸ் வந்து எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து சிம்பிளாக தான் இருக்குது. இப்போ வந்து புதுசாக படிக்க போகிறவங்க சிம்பிளாக முடிச்சிடலாம். அதே மாதிரி 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது படிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஈஸியாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். மற்றபடி எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. ஸோ 10th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் வச்சு புக்கை வச்சு செக் பண்ணாலே போதும். ஸோ அந்த இயல் மட்டும் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதில் ஏதாவது ஒவ்வொரு லெசன் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அதை மட்டும் வந்து நீங்கள் ஒரு பிரிண்ட்டு போட்டு அந்த ஓல்டு எடிஷன் புக்கில் ஒட்டிக்கிட்டால் போதும். அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் புதுசாக வந்து புக்கு வாங்கணும், புதுசாக பிரிண்ட் அவுட் போட்டு புக்கை வச்சுக்கணும், உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அப்படி வச்சுக்கலாம். அப்படி இல்லை என்னால் புக்கெல்லாம் பிரிண்ட் அவுட் போட முடியலை, புக்கெல்லாம் வாங்க முடியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓல்டு எடிஷன் புக்லேயே நீங்கள் அந்த சின்ன சின்ன கரெக்ஷன்ஸை மட்டும் மாற்றி வச்சுக்கிட்டு அந்த புக்கே படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11th 12th என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து உங்களுக்கு நான் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.